விடுதலை பெற்ற பிறகு இந்த அணையை கட்டியிருக்காங்க. சரி, 1000 விமர்சனங்கள் எல்லாருமே யார் பேர்ல இருந்தாலும் சரி, இந்த நல்ல பங்களிப்பெல்லாம் செஞ்சாங்க. நம்ம ஒரு நிம்மதியாக போக முடியலைங்க. திராவிடம் பேசக்கூடியவர்கள், அடைந்தால் திராவிட நாடு இல்லையில் சுடுகாடு என்றெல்லாம் முழக்கம் விட்டவர்கள், இந்த மண்ணினுடைய, இந்த தமிழ்நாட்டுடைய, இந்த மக்களுடைய உரிமையை பாதுகாக்க துரும்பை கூட அசைப்பதில்லை. இந்த அணையை பார்த்து மகிழ்ச்சி அடைய, இந்த பூந்தோட்டங்களை பார்த்து களிப்பெய்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கவலையைத்தான் அண்டையிலே உள்ளவர்களெல்லாம் கொடுக்கிறார்கள். ஒரு இன பகையோடு தான் அவர்களெல்லாம் நம்மை பார்க்கிறார்களே தவிர, அந்த முல்லை பெரியார் அணை பாதுகாப்பாக இருக்கிறது என்று வல்லுநர் குழு சொல்லுகிறது. உச்சநீதிமன்றம் போட்ட குழு அதை உடைக்கணுங்கிறது. யாரு? பினராயி விஜயன் அதை சொல்றாரு. உடைக்கணுங்கிறத நேராக சொல்லாமல் புது அணை கட்ட வேண்டும், புது அணை கட்ட வேண்டும். ஏமாறாதீங்க. தமிழர்களுக்கு எவன் இடைஞ்சலா வந்தாலும் அவன் பக்கம் தான் இந்திய அரசு இருக்கும். அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, பாஜக ஆட்சியாக இருந்தாலும் சரி. நம்ம இனப்படுகொலையில் எல்லாரும் ஒன்றாந்தாங்க பாருங்க. ஈழத்தமிழர்கள் இனப்படுகொலை செய்யறது, லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யறது, அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும். நேற்று 31/8/2024 அன்று தேவாரத்தில் பாண்டியர்கள் முன்னெடுத்த தமிழர் ஒன்று கூடல் என்ற ஒரு பெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள நானும் நண்பர்களும் வந்திருந்தோம். இன்று நம்முடைய தமிழ் வைகை நதி அணையை பார்க்க வேண்டும் என்று இந்த வைகை அணைக்கு வந்திருக்கிறோம். வையை என்னும் பொய்யா குலக்குடி என்று இளங்கோவடிகள் வர்ணிப்பார். இந்த வைகை அணைக்கு தண்ணீர் வருவதற்கு பெண்ணி கூக்கவர்கள் இந்த அணை கட்டுவதற்கு முன்பே எடுத்த முல்லை பெரியார் அணை பெருந்துணையாக, பெரும் தாயாக விளங்குகிறது. அந்த முல்லை பெரியார் அணை கேரளாவில் உள்ள காங்கிரஸ்காரர்களும், கம்யூனிஸ்டுகளும், மற்ற இனவெறியர்களும் அந்த அணையை உடைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்களே. அந்த அணை உடைக்கப்பட்டு விட்டால் இந்த வைகை அணை என்ன ஆகும், தண்ணீர் என்ன ஆகும் என்ற பெருங்கவலை தான் தொற்றிக் கொள்கிறது. இதனுடைய மொத்த கொள்ளளவு 71 அடி, இன்றைக்கு இருப்பது 63 அடி. இந்த முல்லை பெரியார் அணை இல்லை என்றால் இந்த வைகை பாசனம், குடிநீர் 4-5 மாவட்டங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும் என்ற கவலை. இந்த அணையை பார்த்து மகிழ்ச்சி அடைய, இந்த பூந்தோட்டங்களை பார்த்து களிப்பெய்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கவலையைத்தான் அண்டையிலே உள்ளவர்களெல்லாம் கொடுக்கிறார்கள். ஒரு இன பகையோடு தான் அவர்களெல்லாம் நம்மை பார்க்கிறார்களே தவிர, ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ள வேண்டும் என்ற மனித நேயம் கிடையாது. இவர்கள் சொல்வது போல, திராவிடவாதிகள் சொல்வது போல, அவர்களும் நம்ம திராவிடர்கள், நாமும் திராவிடர்கள் என்ற அந்த சகோதர உடன்பிறப்பு உணர்ச்சியும் அவங்களுக்கெல்லாம் கிடையாது. நம்மை பொறுத்தவரைக்கும் அவங்க மலையாளிகள், நம்ம தமிழர்கள் என்று சொல்லுகிறோம். ஒரு காலத்தில் நம்மோடு இருந்த சேர நாட்டில் தான் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு தனி மொழியோடு, தனி நாடாக, தனி மாநிலமாக இருக்கிறார்கள். அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் கூட இருக்கட்டும். ஒரு மனித நேயம், சர்வதேச சட்டங்களை மதிக்கக்கூடிய பாங்கு இந்திய தேசியம் பேசக்கூடிய காங்கிரஸுக்கோ, இந்திய தேசியமே எங்களுக்கு பத்தாது சர்வதேசியம் என்று பேசக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கோ கேரளாவில் கிடையாது. நம்ம ஊர்களை போய் அடித்தார்கள். 2011-12 நம்ம ஊர்களை அடித்தார்கள். நம்முடைய வாகனங்களை நொறுக்கினார்கள். சென்னையிலிருந்து வந்த ஐயப்பன் விழாவுக்கு, ஐயப்பன் கோயிலுக்கு வந்த ஒரு தம்பியை வெந்நீரை ஊற்றி கொன்றே விட்டார்கள். முல்லை பெரியார் எங்களுக்கு உரியது என்று அவர் பேசினதான். தேநீர் குடிக்கும் பொழுது முல்லை பெரியார் எங்களுக்கு உரியது தானே என்று யதார்த்தமாக பேசியிருக்காரு. எப்படா அப்படி சொன்னேன்னு அவன் மேலே அப்படியே டீ போடுற அந்த வெந்நீர், கொதிக்கிற வெந்நீர் இருக்குல்ல, அந்த பாயிலெல்லாம் அதில் தூக்கி அப்படியே ஊற்றி வெந்து போய் சென்னை கொண்டு வந்து இறந்து போயிட்டான் அந்த பையன். இப்படி ஒரு வன்மம், பகைமை, அவர்களெல்லாம் பாரத மாதா பஜனை கோஷிகள், கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸுகள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நமக்கு திராவிடம் பேசக்கூடியவர்கள், அடைந்தால் திராவிட நாடு இல்லையில் சுடுகாடு என்றெல்லாம் முழக்கம் விட்டவர்கள், இந்த மண்ணினுடைய, இந்த தமிழ்நாட்டுடைய, இந்த மக்களுடைய உரிமையை பாதுகாக்க துரும்பை கூட அசைப்பதில்லை. இன்றைக்கு 152 அடி தண்ணி தேக்க வேண்டியது முல்லை பெரியாரில். 152 அடி. எங்கிருந்தோ வாணிகம் செய்ய வந்தவன், வியாபாரம் செய்ய வந்தவன், நம்மை கொள்ளையடிக்க வந்தவன் வெள்ளைக்காரன், அவனுக்கு இருந்த மனித நேயம், மனித ஈரம், ஒரு உணர்ச்சி, இன்னைக்கு இங்கே நம்மகிட்ட வாக்கு வாங்கிட்டு போகிற அரசியல்வாதிகிட்ட இருக்குங்களா? 152 அடிக்கு அணை தண்ணி தேக்கலாம். கொஞ்சம் பழுதா இருக்குது, சோதனை அதை சீர் பண்ணணும்னு நாங்கள் சீர் பண்ணியாச்சு.
சீர் பண்ண பிறகு நல்லா உச்சநீதிமன்றம் போட்ட குழு வந்து ஆய்வு செய்து அணை வலுவாக இருக்கிறது, தண்ணி தேக்கலாம்னு சொல்லியிருக்கு. 142 அடி இப்போ தேக்கலாம், 142 அடியை தேக்கக்கூடாதுங்கிறான். அந்த பேபி டேம் இருக்குது, அதை ஒட்டினா நாங்கள்லாம் போய் பார்த்தோம், அந்த இடத்தெல்லாம் பார்த்துருக்குறோம். பேபி டேம்ங்கிறது அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்டென்ஷன், அவ்வளோதான். அதை கொஞ்சம் வலுப்படுத்தணும். அதை வலுப்படுத்துவதற்கான பொருள்கள் கற்களையோ மணலையோ சிமெண்ட்டையோ ஏற்றிக்கிட்டு வர்றதுக்கு கேரளா எல்லைக்குள்ளே வர வேண்டியிருக்கு. அதில் போகக்கூடாதுன்னு மறிக்கிறான் ஃபாரஸ்ட்டு, எங்களுக்கு வனத்துறை, நீங்கள் ஏற்றி போடாதுங்கிறான். அப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்த தடுக்கிறான். காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் ஆட்சியாக இருந்தாலும் தடுக்கிறாங்க. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தி கொடுக்க இந்திய அரசு முன் வரவில்லை. தமிழர்களுக்கு எவன் இடைஞ்சலாக வந்தாலும் அவன் பக்கம் தான் இந்திய அரசு இருக்கும். அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, பாஜக ஆட்சியாக இருந்தாலும் சரி. நம்ம இனப்படுகொலையில் எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க பாருங்க, ஈழத்தமிழர்கள் இனப்படுகொலை செய்கிறது, லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்களை படுகொலை செய்யறது. அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும். கடலில் மீன் பிடிக்க போனால் நம்ம ஆளை அடிப்பான், சிறையில் போடுவான். முல்லை பெரியார் எங்கே அப்படி, காவேரியில் எங்கே அப்படி, இப்படி தான் முல்லை பெரியாரில் இப்படி இருக்கிறார்கள். இந்த என்ன ஆகுமோ, இந்த 4-5 மாவட்டங்களுக்கு பாசன நீர் என்ன ஆகும், குடிநீர் என்ன ஆகும் என்ற கவலை தான். அழகாக ஒரு வைகை அணையை பார்த்து விட்டு போவோம் என்று வந்த எங்களுக்கு அந்த கவலை தான் பிடித்து கொண்டிருக்கிறத தவிர மகிழ்ச்சி அடைஞ்சு இது இந்த காலத்துலையா, காமராஜ் காலத்தில் கட்டினாங்க ஐயா, காங்கிரஸ் அவங்க கட்டினா, இதை நம்ம விடுதலை பெற்ற பிறகு இதை கட்டினாங்க. வெள்ளக்காரன் முல்லை பெரியாரை கட்டினா, விடுதலை பெற்ற பிறகு இந்த அணையை கட்டியிருக்காங்க. சரி, 1000 விமர்சனங்கள் எல்லாரும் யார் பேர்ல இருந்தாலும் சரி, இந்த நல்ல பங்களிப்பெல்லாம் செஞ்சாங்க, நம்ம ஒரு நிம்மதியாக போக முடியலைங்க. அதனால என்ன நினைக்கிறோம் என்றால், எல்லாரும் விழிப்புணர்வு அடையணும். நாங்கள் வந்து கடந்த காலத்துலையும் சரி, தஞ்சாவூரில் போராடுவோம் முல்லை பெரியாருக்காக. மதுரை மாவட்டம் போராடினா போதும், திண்டுக்கல்ல போராடினாங்க நினைக்க மாட்டோம். தஞ்சாவூர் நம்ம தமிழ்நாட்டு உரிமையை நினைப்போம். அதனால இது எங்கேயோ 4-5 மாவட்டம், தென் மாவட்டங்களுக்கு என்று இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இறங்கி இந்த முல்லை பெரியார் அணையை பாதுகாத்து 152 அடி தண்ணி தேக்கணும். அந்த பேபி டேம் என்கிற சிற்றணையை பலப்படுத்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை படி செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்தவே இல்லையான்னு திமுக ஆட்சி கேட்கணும், செயல்படுத்தவே இல்லையான்னு அதிமுக கட்சி கேட்கணும். அப்படி கேட்கல, நாங்கள் உள்ள அந்த கட்சிக்காரவங்க ஏன் நீ கேட்கலன்னு கேளுங்க. அப்புறம் இதுக்கெல்லாம் இல்லாத கட்சி எதுக்கு உயிரை விட்டு வேலை செய்கிறீங்க என்ற ஒரு உணர்ச்சியை பெற்று நம்ம இந்த அணையை, முல்லை பெரியார் அணையை பாதுகாக்கணும். அப்பொழுதுதான் வைகை அணையும் பாதுகாக்க முடியும். இல்லை என்றால் ஒரு பேருக்கு அந்த அணை இருந்துகிட்டு இருக்கோம், அவ்வளோதான் என்பதை உணர்ந்து அந்த முல்லை பெரியார் அணை பாதுகாப்பாக இருக்கிறது என்று வல்லுநர் குழு சொல்லுகிறது. உச்சநீதிமன்றம் போட்ட குழு அதை உடைக்கணுங்கிறது. யாரு? பினராயி விஜயன் அதை சொல்றாரு. உடைக்கணுங்கிறத நேராக சொல்லாமல் புது அணை கட்ட வேண்டும், புது அணை கட்ட வேண்டும். ஏமாறாதீங்க. உடைக்கிறேன்னு சொல்றதுக்கு தான் அந்த ஆளு புது அணை. அவங்க கோட் லாங்குவேஜ், மலையாளி புரியும், நம்ம தான் ஏமாந்துக்கிட்டு இருப்போம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை உடைச்சிட்டா ஒரு காலத்துல புது அணை கட்ட மாட்டான். அவங்களுக்கு இடுக்கி அணையில கூட தண்ணியை தேய்க்கணும், பாக்கி அவன் பயன்படுத்தணும், சும்மா திறந்து விடணும், கடலுக்கு போனாலும் போகட்டும். இங்க தமிழனுக்கு வரக்கூடாது என்ற இன பகையோடு இருக்கிறார்கள். சர்வதேச நாடுகளை கடந்துதான் ஆறுகள் போகிறது. நைல் நதி அங்கே வந்து ஆப்பிரிக்கா காட்டில் உற்பத்தி ஆகி எத்தியோப்பியாவில் வந்து அந்த இது வழியாக சூடான் நினைக்கிறேன் வந்து எகிப்தில் வந்து கடலில் கலக்குது. அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் இருக்குது. அதுபோல் ரைன் நதி ஐரோப்பாவில் பல நாடுகளுக்கு, ஜெர்மன், பிரான்ஸு எல்லா நாட்டுக்கும் தான் போகுது. அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் இருக்கிறது. அதெல்லாம் கடைபிடிக்கப்படுகிறது. ஏன்? இப்போ கங்கை ஆறு இந்தியாவினுடைய இமயமலை பகுதியில் உற்பத்தியாகி பங்களாதேஷுக்கு போகிறது. ஃபராக்கா அணைக்கட்டிலேருந்து பிரிஞ்சு பத்மாவதிங்கிற பேரில் பங்களாதேஷுக்கு போகுது. இந்த பக்கம் இந்த கல்கத்தாவுக்கு ஒரு 2 அப்பி ஹூக்ளி என்ற பேரில் கல்கத்தாவுக்கு வருது. அப்போ அந்த இந்தியாவில் உற்பத்தியாகும் கங்கை தான். அடுத்தது இந்தியாவும் பாகிஸ்தான் எவ்வளவு மோதிக்கொள்ளுமோ, எப்போ போர் வருமோ என்று அச்சப்பட்டு இருக்காங்க. ஏற்கனவே 3 தடவை போர் இட்டு கொண்டார்கள். அந்த பாகிஸ்தானுக்கு இந்தியாவின் இமயமலை பகுதிகளில் இருந்தால் போகுது. சிந்து, சீலம், செனாப் 3 நதி, ரவி, பியா, சட்லஜ் 3 இந்தியாவுக்கு, அந்த 3 பாகிஸ்தானுக்கு. அது ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? பண்டித நேரு பிரதமராக இருக்கும் பொழுது, அங்கே அய்யூப் கான் தலைவராக இருக்கும் பொழுது, உலக வங்கி தலைவராக மக்னமாரா என்ற நபர் இருந்த பொழுது உலக நாடுகள் தலையிட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ண வச்சது. அதை அப்படியே கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ 3 நதி பாகிஸ்தானுக்கு, 3 நதி எல்லாம் இந்தியாவினுடைய இமயமலை பகுதி உற்பத்தியாக நதி. 3 நதி இந்தியாவுக்கு. அதெல்லாம் ஓடலாம். ஆனால் இந்த பக்கத்தில் இது அந்த மூணாறு, முல்லை பெரியார், தேவிகுளம், பீர்மடி எங்கே இருக்கணும்? தமிழ்நாட்டோட இருக்கணும். ஏமாந்து விட்டா அதான் அங்கே தானே. தேவிகுளம், பீர்மேடு, அந்த மூணாறு பகுதி எல்லாம் தமிழ்நாட்டோட இருந்த கும்ளி, கிம்ளி, தேக்கடிலாம் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டிய பகுதி. அதை விட்டுட்டு இழந்தோம். இன்னைக்கு வந்து அது அயல் நாடு. பாகிஸ்தானுக்கு இந்தியாவோட மோசமாக மலையாளிக்கும் தமிழர்களுக்கும் பிரச்சனை இருக்கு, கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும். இதையெல்லாம் உணர்ந்து தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாக்க, தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க, முல்லை பெரியார் அணையை பாதுகாக்க
ஒட்டுமொத்த தமிழனும் தமிழச்சியும் குரல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உரிமையோடு உறவோடு இந்த வேண்டுகோளை நம்முடைய தமிழ் மக்களுக்கு வைகை அணையினுடைய கீழே நின்று இந்த மண் சார்ந்து நின்று நாங்கள் முன்வைக்கிறோம். எல்லா தமிழர்களுக்கும் முன்வைக்கிறோம். சிந்தியுங்கள், எல்லாரும் சேர்ந்து செயல்படுவோம். இந்த தென் மாவட்டம் மட்டும் செயல்பட்டால் போதும், மதுரை தேனி போராடணும், ஒட்டுமொத்த தமிழர்கள் போராடணும். அது மாதிரி காவேரியா ஒட்டுமொத்த தமிழர்கள் போராடணும். அப்படிப்பட்ட உணர்வோடு நம்ம உரிமையை மீட்பதற்கு உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் நிற்போம். காவிரி உரிமை மீட்பு குழு சார்பில் நான் சொல்கிறேன், நாங்கள் நிற்போம். இதில் உறுதியாக தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் சொல்கிறேன், உறுதியாக நிற்போம் என்பதை இந்த மண்ணில் நின்று வைகை அணையிலிருந்து நான் என்று சொல்லிக் கொள்கிறேன். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.